சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, மக்கள்கிட்ட இல குடிமருந்துக்கு பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு இன்றைக்கி இளவரசன் எங்கே போனான்னு தெரியல. ஆனால் அவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாய்ஸ் போடுறேன். ஒரு பொண்ணு அழுதுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுது. ஆனால் என் கணவர் குடித்து சித்திரவதை பண்ணுறாருங்க, அவருக்கு தெரியாமல் இந்த மருந்து கொண்டதுக்கு கலக்கி கொடுக்கணும், எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சுக்கிறேன், என் செலவுக்கு எங்கள் அப்பா அம்மா தான் காசு கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வாய்ஸ் பேசுது. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டோ டெலீட்டாமா, நிறைய டெலீட் ஆகிடுச்சாமா, இல்லைன்னா அப்படியே நிறைய எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுருப்பாராம்மா. ஆட்டோ டெலீட்டுங்கிறது என்ன தெரியுங்களா, நாமளாக ஆன் பண்ணி வைக்கிறதா. ஆனால் இந்த ஏமாற்றுக்காரனை எத்தனை பேர் நம்பி ஏமாந்துருக்குறாங்க. நான் மறுபடி சொல்கிறேன், இந்த வாய்ஸ் கேளுங்க, அதுக்கப்புறம் திருப்பி லைனுக்கு வரேன். இல்லைங்கண்ணா, அவர் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து டூருக்கு போகிறேன்னு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு கிளம்பி போயிருக்காருண்ணா. அவர் அடுத்த வாரம் புதன்கிழமை இல்லை வியாழக்கிழமை தானே வருவார். நானும் என் குழந்தைங்களுமா தான் நான் கிடக்கும். சாப்பாட்டு கூட ஒன்றும் வாங்கி கொடுக்காம போயிருக்காருங்கண்ணா. அம்மா அப்பா தான் ஏதோ காசு அனுப்புகிறாங்களே, சொந்த ஊர் மதுரைங்கண்ணா. அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன சித்திரவதை செய்கிறாருண்ணா. அதனால தான் நான் நீங்கள் திங்கள் செவ்வாயில் கொரியர் வந்துடும் சொன்னீங்களா, சரி அவர் இல்லாதப்பயும் மொத்தமாக வாங்கி வச்சிடலான்னு தானே நான் இது பண்ணேன். நான் வாங்கி எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருவீங்கண்ணா. அதுக்காக தான் நான் கேட்டேன். நான் சத்தியமாக மருந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்கண்ணா. என் வாழ்க்கைக்கு அது, என் குழந்தைங்க வாழ்க்கைக்கு அது ஒரு நல்லது செய்வேன்னா அதை நான் அப்படி பார்த்து கொடுத்துருவீங்கண்ணா. கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போட்டு. இப்போ நிறைய பேருங்க ஆட்டோ டெலிட் கொடுத்து வச்சுருக்காங்க. 24 ஹவர்ஸ் ஆனால் டெலிட் ஆகிற மாதிரி டெலிட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் எனக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்களுக்கு மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். நான் நிறைய பேர் ஞாபகம் இல்லை, எனக்கு நோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மனுஷிக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க வேண்டாங்க, சரிங்களா? நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, நான் என்னன்னாலும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவங்ககிட்டலாம் போய் அனுப்பிச்ச வேண்டாம். அவன் ஆரம்பத்துலேருந்தே நான் எதை பண்ணாலும் ஏதாவது குத்தம் சொல்லி குறை சொல்லி வீடியோ போடுறது தான் வேலை. தயவு செஞ்சு அவங்ககிட்டலாம் எதுவும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் 1000 ரூபாய்க்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கொடுக்குறாங்க. ஒரே முட்டை போய் வாங்குறதுக்கு அங்கே கிடைக்கிறதே இல்லை, சரிங்களா? நான் இன்னும் 2-3 பக்கம் சுற்றி அலைஞ்சு 1600 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், சரிங்களா, ஒரு பேக்கெட்டு. ஆமாங்க, 2500 எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா என் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறல்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்டில் எது செலவுகள் இருக்காதா சொல்கிறேன் நான். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் அந்த வாய்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த பொண்ணு அழுதுட்டு நம்ம இளவரசனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்டு கொரியர்னு வரல, ஏன்னா சித்திரவாதம் பண்ணுறாங்க அப்படிங்குது. சித்திரவாதம் பண்ணோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லணும், இல்லை அவங்க அம்மா அப்பாவை வீட்டில் சொல்லணும். ஆனால் இந்த குடி மருந்தை சேல்ஸ் பண்ணிவிட்டு ஏமாற்றுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு சுத்தம் சுய அறிவு இல்லையான்னு கேட்குது. அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ போயிருக்குதாம்மா, வந்த கடைசியில் தெரியாமல் கலக்கி குடிக்கிறதாம்மா. கலக்கி கொடுத்து கையோ காலோ போனால் என்ன பண்ணுவாங்க? என்னம்மா பண்ணுவேன்? இந்த மாதிரி எத்தனை பேர், அதாவது இளவரச ஏமாத்தின பட்டியல் நீண்டு கொண்டே வருது. என்ன காரணம்னா, நேற்று ஒரு பொண்ணு கூடி அந்த அக்கா இளவரசன் ஒருத்தர் ஏமாத்தினா அந்த அக்கா வந்து வீடியோ போட்டிருந்தது. பைரவி மேடம், ஸ்ரீராம் பைரவின்னு சொல்லிட்டு, அவங்க சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன். அவங்ககிட்ட ஏமாற்றி அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. ஒரு அக்கா வந்து நான் 5000 ரூபா கொடுத்து மருந்து வாங்கினேன், அந்த மருந்து ஒரு யூஸும் இல்லை அப்படிங்குது. சுராதி சுர்ணா அந்த மருந்து. அந்த மருந்தை கூகுளில் போய் படித்து பாருங்கள். அதாவது நச்சுத்தன்மை மட்டும்தான் எடுக்கும், குடியை நிறுத்தாதுன்னு தான் போட்டுக்குது. இந்த மருந்தை எந்த இடத்துலையுமே பேரை சொல்ல கிடையாது, டாக்டரோட நம்பருக்கு சொல்ல கிடையாது, இந்த எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது. நாம் இவங்க ஃபேமிலியோடு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அது லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோவில் பல குடும்பத்தை காப்பாற்றிட்டுன்ட்டு யார் சொல்லியிருப்பேன்னா, அந்த பொய்யாரி மனைவி. அந்த அம்மாவை பார்த்தா பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு மனைவி என்ன பண்ணோன்னா, கணவர் தப்பு பண்ணால் அதை வந்து திருத்த வேண்டிய கடமை மனைவிக்கு இருக்குது. அந்த மனைவி, அந்த பொய்காரி 12வது தான் படிச்சிருக்குது. இவங்கெல்லாம் கொஞ்சம் டிகிரி படித்து ஏமாற்றிட்டு டிகிரி படிச்சுருந்தானா எல்லாத்தையும் விற்றுருவாங்க. அந்த 12வது படித்த அந்த பொய்காரி உண்மை சொல்லணுமா வேண்டாமா? அதாவது அவங்க அம்மா கூட பஸ்ஸில் வீடியோ போட்டிருந்தாங்க, என் கணவர் குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறது, நான் காப்பாற்ற போகிறேங்க, சத்தியமங்கலத்தில் தான் இந்த மருந்து கிடைக்கின்னு வீடியோ போட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு
கணவன் மனைவியுமே எத்தனை பித்தலாட்டங்கள், எத்தனை பாவங்கள். இந்த பாவங்கள்லாம் யார் போய் சேருன்னா அவங்க வீட்டில் அந்த பையனுக்கு தான். அந்த பையனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, நல்ல நாலேஜ். ஆனால் இவங்க அப்பனும் அம்மாவுமே மக்களை ஏமாற்றி மக்களோட வயிற்றில் அடித்து ஏமாற்றி சம்பாதிச்ச பணம் தங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தங்காது. அந்த பொய்காரி மனைவி காயத்ரி அம்மையாரோட அம்மா அப்படியே சாமி பக்தி உடையவர். பயங்கரமாக பேசு. அவங்க அம்மாவுக்கும் இது நல்லா தெரியும். அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கிறா. அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்த்தா எப்பவுமே கல்யாணம் ஆகாது. பாவத்தை சேர்க்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றிட்டு இளவரசன் எங்கே பதுங்கியிருக்கேன்னு தெரியல. எங்கே பதுங்கினாலும் நான் இளவரசனை விட மாட்டேன். என்ன காரணம்னா இவ்வளோ பாவத்தை பண்ணி போட்டு என்ன சொல்கிறாருன்னா, என் மனசே சரியில்லைங்க, எனக்கு சதி வேலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதில் முட்டு கொடுக்குற சப்ஸ்கிரைபர் போல்டாயிருங்க அப்படிங்கிறாரு. போல்டாக சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு பண்ணலின்னா பயப்பட வேண்டியதுண்டா. தப்பு பண்ணால் கண்டிப்பாக பயப்படுத்தாகணும். அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன நான் சொல்கிறேன்னா, இளவரசன் மேலே ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்குது, வாகன விபத்து கேஸ். அது கோர்ட்டில் நடந்துகிட்ருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். இளவரசன் கேட்டால் நான் ஒன்றும் பண்ணலி தான் சொல்லுவாள். இளவரசன் எந்த காலத்தில் உண்மையை ஒத்துக்கிறாரு? அந்த அக்கா தெளிவாக ஆடியோவில் சொல்லியிருக்குது. அந்த அக்கா கிட்டே போய் என்னங்கிறாங்க, நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு அங்கலாப்பா அப்படிங்கிறாரு. 2500 சம்பாதிச்சு பாடுறா, 2500 உழைச்சி சம்பாதி. உட்கார்ந்த இடத்துல கணவன் மனைவி பித்தலாட்டம் போட்டு மக்களை காப்பாற்றிட்ட, எல்லோரும் மக்கள் நல்லாக்கன்னு சொல்லி போட்டு பச்சை பொய். இதில் இன்னொரு ஹைலைட்னா, சபரிமலைக்கு மாலை போட்டால் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க சபரிமலைக்கு மாலை போட்டுமே முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் மக்களை ஏமாற்றிட்டு அந்த மருந்து வித்துட்டு இருந்த தம்பதிகள் தான். அந்த பொய்காரி மனைவியோட அம்மா போய் கேளுங்க, சபரிமலை பற்றி அப்படியே வாய் நீளாக பேசுவாங்க. ஆனால் மருமகனுமே இத்தனை பேர்த்தை ஏமாற்றிருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்கிறாங்க, எங்கிட்ட 7000 ரூபா வாங்கினாங்க, எங்கிட்ட 6000 ரூபா வாங்கினாங்க, எங்கிட்ட 5000 ரூபா வாங்கினா. இந்த பொய்காரன்னு சொல்கிறா எனக்கு சதி வேலை பண்ணிட்டானாமா. இந்த பணத்தை கொண்டு எங்கே பதுக்கினாலும் கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஆனால் இதிலேருந்து இவங்க தப்பிக்கவே முடியாது. அதான் உண்மை. எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலைன்னு வருங்க. நான் மக்களை காப்பாற்றிட்டேன். மருந்து கொரியர் வீட்டுக்குள் உட்காந்துட்டு பேக்கெட்டாக கொரியர். நான் அன்றைக்கே சொன்னேன், அதாவது இந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். டாக்டர் சத்தியமங்கலம் தான். ஆனால் யாரும் கேட்கல. உங்களுக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. இளவரசன் உண்மையான ஆம்பளையாக இருந்தால் இன்றைக்கே வர சொல்லுங்கள் சத்தியமங்கலம். நானும் ஒரு வக்கீலை கூட்டிகிட்டு வரேன், ஒரு போலீஸ் கூட்டிகிட்டு வரேன், அந்த பாய்ஸையும் கூட்டிகிட்டு வரேன், டாக்டர்கிட்டையும் பேசுகிறேன். ஆனால் இளவரசன் வரமாட்டார். அவனை ஒரு 1ஆம் நம்பர் ஏமாற்றுக்காருமே. அந்த பொய்காரி மனைவி அந்த அம்மா பார்த்தா அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்குது. நேற்று உட்காந்துட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வீடியோ போடுது, இவங்கள நான் தான் மேய்க்கிறேன் அப்படின்ட்டு. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. இத்தனை பேர்த்தை ஏமாற்றிக்கிறாங்க. அதில் ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருக்குது, நான் காயத்ரி வீட்லேயே போய் வாங்கினேன், 2000 ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படிங்கிறார். இவ்வளோ ஏமாற்றி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறாங்க? இத்தனை பேர்த்தை ஏமாற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்குறேன். இவங்களெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு 4 பேர் நாக்க பிடுங்குற மாதிரி கேளுங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு கேளுங்க. என்ன காரணம்னா, இந்த அம்மா தான் தூண்டுகோலாக இருந்தது, எல்லோரும் வாங்கிங்க மருந்து வாங்கிங்க அப்படின்ட்டு. அப்புறம் இதில் இன்னொரு ஹைலைட்னா, அண்ணனை கண்டபடி கேவலமாக திட்டலாம். ஆனால் தங்கச்சி சேனலில் போய் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வேறு யாரும் இல்லை, கந்தசாமியுடைய சக்தியே இல்லை, சக்திவேல் அவர்கள். ஏன் நான் அவரை பற்றி சொல்கிறேன்னா, 2400 கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு. நான் இளவரசனை பற்றி எப்பெல்லாம் வீடியோ போடும்போது அவர் முதலாளாக உங்களுக்கே தெரியும் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு. அவங்க மனைவி கைதிலே பொய்காரி நைட்டிங்கோல் அம்மையார். ஏன்னா நைட்டிங்கோல் அம்மையார் இப்போது கலைமதி சிஸ்டர் சேனலில் போய் அப்படியே தாங்குறாரு. ஒன்றும் தப்பு இல்லைங்க. யார் வேணால் கமெண்ட் பண்ணல, கருத்து சுதந்திரம் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ஒருத்தரை விமர்சனம் பண்ணிட்டு அங்கே துதி வாடுறது சக்திவேலுக்கு கை வந்த கலை. என்ன காரணம்னா, இவர் பொதுவாக ஆண்கள் சேனலில் கமெண்ட் பண்ண மாட்டார், பெண்கள் சேனலில் தான் இவர் அதிகமாக காணப்படுவார். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ராபர்ட் மீனா இப்போ அந்த சேனலில் இருக்க மாட்டார். ஏன் சேனலில் அநாகரிகமாக
கலைமதி சிஸ்டர் வீடியோ போடலிங்க. கலைமதி சிஸ்டர் வீடியோ போட சொல்லுங்கள். ஏன் கலைமதி சிஸ்டர் வீடியோ போட மாட்டேங்க? இதெல்லாம் எங்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? நான் சொன்னேன், நான் இது நீங்கள் அங்கூட்டியே போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னேன். நான் ஏன் சொன்னேன், ஏன்னா உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னேன். நாங்கள் அவங்க கணவரை ரொம்ப கிண்டல் அடித்து கமெண்ட் பண்ணேன், மிக்சர் மாமா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண அப்படிங்கிறாரு. நான் இது நீ அவங்ககிட்டே போய் கேளு, இன்றைக்கி அவரைத்தான் மாமாங்கிறார். சக்திவேல்கிட்ட எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவர் வேவு வாக்குறாள். கொஞ்ச நாள் இங்கே இருப்பார், கொஞ்ச நாள் அங்கே இருப்பார். இது எப்படின்னா, இந்த ஒரு கட்சி எப்படிங்க, 5 வருஷம் இந்த கூட்டணி அந்த கூட்டணி, இன்றைக்கி தாங்குதாக்குறாரு. அப்புறம் இவர் என்ன பாரு ஆகுனா நான் பிஸிம்பார். இவர் பெரிய கலெக்டர் வேலை செய்கிறாரு, பிஸி. எனக்கு இவர் கமெண்ட் பண்ணாலும் ஒன்று தான், கமெண்ட் பண்ணாட்டி ஒன்று தான். கமெண்ட் பண்ணால் வளவளன்னு கமெண்ட் பண்ணுவார். ஆடு மேய்ச்சா அதை நான் பார்க்குறதுலேயும் பார். இந்த சக்தி வேலை தான் இந்த நந்தினிங்கிற ஒரு கேவலமான கமெண்டாரை வசைப்பாடி இருக்குது. அந்த நந்தினி நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேங்க. இந்த நந்தினி ஆண்ட பெண் கிடையாது. நேற்று அந்த அக்காவை ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்குது, இளவரச ஏமாத்துற அந்த அக்காவை. ஆனால் அந்த பொண்ணுக்கு வார்னிங் கொடுக்குற கடுமையான சந்திக்க வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். நீ போய் அங்கே போய் துதிப்பாடு. கலைமதி சிஸ்டர் கொஞ்சம் சக்திவேல் இருக்கிற கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. இதே சக்திவேல் அவர்கள் தான் கலைமதி சிஸ்டரையுமே அவங்க அம்மாவுமே வசைப்பாடினாங்க. இலவச தரக்குறைவான வார்த்தையில் பீடி மூக்க இதெல்லாம் பேசினவர் அந்த சக்திவேல் என்க கருத்து கந்தசாமி. இன்றைக்கி அங்கே போய் வந்து ஒன்றும் தெரியாத ஆளாக இருக்கிறாரு. பொதுவாக இவர் பெண்கள் சேனல் தான் அதிகமாக காணப்படுகிறார். எந்த ஆம்பளை சேனல்லையுமே இவரோட கருத்து கிடையாது. கேட்டால் பிஸி அப்படி. இவரை மாதிரி ஒரு கருத்து கந்தசாமியை உலகத்தில் பார்க்க முடியாது. 2400 என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணியிருப்பார். அவங்ககிட்ட அந்த சக்திவேலுங்கிற கருத்து கந்தசாமிக்கிட்ட அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒருத்தருக்கு வந்து நியாயமாக இருக்கணும். இங்கே கொஞ்சம் பக்கம் அங்கே கொஞ்சம் பக்கம் இருக்கிறது தான் இந்த சக்திவேலுங்கிற கருத்து கந்தசாமி. மொத்தத்தில் இளவரசை இப்போ எங்கே பதுங்கியிருக்கான்னு தெரியல. அந்த அம்மா ஒன்றும் தெரியாத ஆளாட்ட குற்ற உணர்ச்சியே கிடையாது அந்த அம்மாவுக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளுகளை நான் பார்த்ததில்ல. ஒரு மருந்து ஒரு வீக்னஸ் வச்சு மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு ஒன்றும் தெரியாத ஆளாட்ட சதி வேலை பண்ணிட்டாங்க, கிதி வேலை பண்ணிட்டாங்க, கடவுள் எங்கே இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் இப்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒண்டி முனிப்பன் கோயில் நேராக போவாங்க பாருங்க, தேங்காய் உடைப்பாங்க. அப்புறம் நம்ம இளவரசனோட அம்மா ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? பொதுவாக பையனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அவங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ வேறு ஏமாற்றிட்டு அவங்க அம்மா வாய் திறந்து பேசாது. ஏன்னா அவங்க அம்மா ஒரு ஆன்மீக பக்தர் தான். ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ணணும், அவங்களுக்கு உபதேசம் பண்ணு, அந்த கோயிலுக்கு போகும், இந்த கோயிலுக்கு இத்தனை பேர்த்த மருமகளுமே மகனும் சேர்ந்து ஏமாற்றி பித்தலாட்டம் போட்டு சம்பாதிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பாதித்த பணம் கண்டிப்பாக இவங்களுக்கு பாவம் மேலே பாவம் சேர்த்து இவங்க அகல பாதாளத்துக்கு வரதா இல்லையான்னு. இதில் வேறு நான் வந்து வேறு தொழில் தொடங்க போகிறேன், மக்களை ஏமாற்றிட்டு வேறு இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், யார் விட்டாலுமே இளவரசனுமே அந்த பொய்யேறி காயத்ரியுமே நான் வந்து விடவே மாட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.